அமெரிக்காவோட பென்டகான் தரப்புல இருந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மிடில் ஈஸ்ட் பிரியாரிட்டைஸ் பண்றதா இல்ல உக்ரைனுக்கு கொடுக்கலாம். உக்ரைனுக்கு கொடுக்கறதா சொல்ல அப்ப திட்டங்கள் போட்டு வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்களை நம்ம ஏன் மிடில் ஈஸ்டுக்கு ரீடைரக்ட் பண்ணிடக்கூடாது? ஏன்னா நம்மளுக்கே தேவைப்படுது. ஏன்னா நாட்டோ நாடுகள் உக்ரைனுக்காக உதவுறேன்னு சொல்லிட்டு ஒன்னும் கூடிய ஒரு ஃபண்டை ரெடி பண்ணி அந்த ஃபண்டை அமெரிக்கா கொடுத்து அந்த ஃபண்டை யூஸ் பண்ணி அமெரிக்கா ஆயுதங்கள் தயாரிச்சான். இப்ப ஈரானுக்கு எகெயின்ஸ்ட் அமெரிக்கா யுத்தத்துல இருக்கும்போது நம்ம ஏன் இந்த ஆயுதங்கள்லாம் நம்ம பயன்படுத்திக்க கூடாது? நம்மளோட ஸ்டாக் பேஸ் எல்லாம் பைடன் அவர்கள் எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்ப அதுக்கு அதை ரீப்ளேஸ்மெண்டா எடுத்துக்கிட்டு பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது போல யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாட்டோ நாடுகள் வழியா உக்ரைனுக்கு போக வேண்டியது இப்ப அமெரிக்காவே பயன்படுத்திக்குமா அப்படின்ற கேள்விகள். இப்ப இதுல காண்டானாரா இல்ல எதுல காண்டானாருன்னு தெரியல. உக்ரைனோட அதிபர் பயங்கர காண்டில் இருக்கார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பல விஷயங்கள். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, துருக்கி இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரிய வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க ஈராக்கோட டெரிட்டரியில இருந்து. சிரியால இருந்து இல்ல, ஈராக்ல இருந்து. இவங்க ஏன் ஈராக்கு போனாங்க அப்படின்னா, ஈராக்கோட வடக்கு பகுதியில் தான் குர்திஸ்தான் இருக்காங்க. அங்க டிஸ்பியூட்டட் டெரிட்டரி அமெரிக்கா குர்திஸ்தான் அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நாங்க ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிறது போல இருந்தாங்க. ஈராக்ல இருக்கக்கூடிய குர்திஸ்தான், சிரியால இருக்கக்கூடிய குர்திஸ்தான் அது போல இருந்தாங்க. இது துருக்கியோட வடகிழக்கு பகுதிகள். இப்படி இருக்கும்போது துருக்கிக்கு மிக பெரும் த்ரெட்டா இருந்துச்சு. ஸோ ஒரு பஃபர் ஜோனை கிரியேட் பண்ணி போர் நடக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்ம நாட்டுக்குள்ள அகதிகளா வந்துடக்கூடாது, அவங்க நாட்டிலேயே வச்சு நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பஃபர் ஜோனை ரெடி பண்ணி அந்த பகுதிகளில் ஈராக்ல இருந்து தப்பிச்சு வராங்களா அங்கேயே கூப்பிட்டு வரக்காக வச்சிருந்தாங்க. சிரியால இருந்து தப்பிச்சு வராங்களா சிரியால வந்து பண்ண ஒரு பஃபர் ஜோன் வச்சு வச்சுக்கோங்க. இப்ப அந்த பகுதிகளில் நாட்டோ நாடுகளே போயிட்டாங்களே, போரே இல்லையே, மக்கள் எதுக்கு இங்க வர போறாங்க அப்படிங்கிறதுனால இப்ப துருக்கியும் வித்ட்ரா பண்றாங்க. இது போல பல வருஷங்கள் அங்க இருக்கக்கூடிய நாட்டோவோட மிஷன் அப்படிங்கிறது போல இருக்கக்கூடிய துருக்கியும் ஏன் பின்வாங்குறாங்க? அவங்க நாட்டுக்கு அது பாதுகாப்பு இல்லையா? PKK அப்படிங்கிறது போல தீவிரவாத அமைப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் தாக்குதல் பண்ண மாட்டாங்களா துருக்கியில அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆனா அமெரிக்காவுக்கு இப்ப ஈரான் கொஞ்சம் ஃபேவரா பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த சைட் துருக்கியை நம்ம கொஞ்சம் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இப்ப எதுக்கு வம்பு அப்படிங்கிற போனாங்களா? இல்ல, குர்திஸ்தான் ஈராக்கோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய குர்திஸ்தான் அங்க இருந்து ஈரானை தாக்க ஆரம்பிச்சிருவாங்களா, ஈரானோட மேற்கு பகுதியில தாக்க ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது போல ஒரு வேலை நடக்குது அப்படிங்கும்போது, ஏன்னா ஈரானோட வடமேற்கு பகுதிகளுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அசர்பைஜான்ல இருந்து கொஞ்சம் சப்ளைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அசர்பைஜான் ஈரானுக்கு ஒன்றும் பெருசா இப்போதைக்கு இருக்கிற மாதிரி இல்லை. இப்போதைக்கு இருக்காங்க, எதிராக இல்லாத மாதிரி இருக்காங்க. பட் ஒன்ஸ் குர்திஸ்தான் வந்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன மாதிரியான முடிவுகள் அசர்பைஜான் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது யோசிக்கணும். ஏன்னா அவங்களோட தெற்கு பகுதியில வந்துருவாங்க இல்லையா, இப்ப செய்யக்கூடிய விஷயங்களை பொறுத்தா ஃபர்தரா அசர்பைஜானுக்கு எல்லா விஷயங்களும் இருக்கு. ஆல்ரெடி வடக்கு பகுதியில ரஷ்யா கொஞ்சம் காண்டா இருக்காங்க. இப்ப தெற்கு பகுதியில புதுசா வரக்கூடிய குர்திஸ்தானே எகெயின்ஸ்டா இருக்க மாட்டாங்க இல்லையா, மேபி இங்க ஒரு மிக பெரும் அலையன்ஸ் உருவாகுமா ஈரானுக்கு எகெயின்ஸ்டா? ஒரு சைடு குர்திஸ்தான், ஒரு சைடு பாகிஸ்தான், இன்னொரு சைடு அமெரிக்கா அப்படிங்கிற மும்முனை தாக்குதலுக்கு ஈரான் உட்படுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எதனால ஈரானோட கிழக்கு பகுதி இப்போதைக்கு சேஃப்டியா தான் இருக்கு அப்படி யோசிக்கலாமா, இல்ல அங்கேயும் ஏதாவது திட்டங்கள் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போதைக்கு சேஃப்டியா தான் வச்சிருக்காங்க ஈரான். இப்ப என்ன அப்படின்னா, தெற்குன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸும் அன்பிளாக் பண்ணி விட்டுறலாம். ஈரான் வடக்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா குர்தின மக்களோட சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஈரான் கிழக்கு பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது சிக்கல் தானே. இதை சாதகமா பயன்படுத்திக்கலாமா அப்படிங்கிற போல கேள்விகள் வரக்கூடிய நாட்கள் ஈரானுக்கு ஒரு கடினமான பலப்பரீட்சைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சவால் விடக்கூடிய காலகட்டம். இதுல ஈரான் எப்படி திறமையா சமாளிக்க போறாங்கன்றதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா எந்த ஒரு காலத்துல தான் அமெரிக்கா நாட்டோ படைகள்லாம் இந்த ஈராக் விட்டு தப்பிச்சு போயிட்டாங்களா? ஏன்னா ஈராக்ல இப்போ ஈரானுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரியான செய்திகள் சமிகைகள் வந்துருக்கு. இப்போ அந்த பகுதியில இருக்கக்கூடிய நபர்கள் குர்திஸ்தான் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்ப இந்த ரீஜனே வந்து பாத்தீங்கன்னா சாஹோஸா மாற போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு தனி இனம், ஆயுதங்கள், ட்ரைனிங், வெப்பன்ஸ் எல்லாமே அங்க இருக்கும். இப்ப ஈராக் விடுதலை அடையுது அப்படிங்கும்போது அங்க அவங்களுக்குள்ள ஒரு கோஷ்டி கும்பல் மோதல்கள் வருது அப்படின்னா வடக்கு ஈராக்கும்
தெற்கு ஈராக்கு சண்டை பிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது, அங்க என்ன மாரியான விளைவுகள்? அது ஈரானுக்குள்ள போம்போது, எப்படி இத ஹேண்டில் பண்ண போறாங்க இந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறது போல இருக்கு. இல்ல யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்களா? அமெரிக்காவுக்கு இணங்க நாட்டோ நாடுகள் எப்படி இந்த பிரச்சனையில ஒண்ணும் இன்வால்வ் ஆக மாட்றாங்க. அதுபோல இவங்களும் இன்வால்வ் ஆகாம விட்டுருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனா இப்ப சிரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மூத்தா இணைஞ்சுட்டாங்க இல்லையா? ஒரு தினம் அப்படிங்கிற தனி நாடு இல்லாம, சிரியாலருந்து கொஞ்சம் பின்வாங்கி வந்து ஈராக்ல உட்கார்ந்து, ஈராக்லருந்து பின்வாங்கி போய் ஜோர்டான்ல உட்காந்துட்டாங்க அமெரிக்கா. நாட்டோ நாடுகள்லாம் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இப்ப இது ஒரு பிரேக் த்ரூவா இருந்தாலும், இதுக்கப்புறம் எப்படிங்க பிரச்சனைகள் எஸ்கலேட் ஆக போதா? இல்ல அணைய போகுதா? அப்படிங்கிறது வரக்கூடிய காலங்கள் ரொம்ப இக்கட்டான காலகட்டம். அது ஈரானுக்கு எகெயின்ஸ்டா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும் சமயத்துல, ஸோ துருக்கியோட இன்வால்வ்மென்ட் என்ன அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா துருக்கி ஒரு நாட்டோ நாடு. ஈரானுக்கும் துருக்கிக்கும் ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருந்தாலும் எப்படி பிஹேவ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒருவேளை ஈரானுக்கு ஃபேவரான முடிவுகள் எடுத்துடுவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அந்த காரணத்தினாலதான் அங்க ஏதோ ஒரு அசம்பாவிதங்களா அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா உக்ரைனோட ஒரு யுஏவி துருக்கியோட ஒரு ஆயில் டேங்கர் மேல துருக்கி பக்கத்துல வந்து பண்ண அடிச்சிட்டாங்க. போஸ்பரஸ் ஸ்ட்ரெய்ட்டுங்க துருக்கியோட ஒரு பகுதி. ஸோ போயிட்டு வரக்கூடிய கால்வாய்ன்னு வச்சுக்கோங்க, எப்படி ஜியூஸ் கால்வாய். ஸோ அது போல போஸ்பரஸ் ஸ்ட்ரெய்ட். ஸோ அது வழியா தான் கருங்கடலுக்குள்ள வரணும். ஸோ அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டாக் நடந்துச்சு. 1,40,000 டன் க்ரூட் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யால இருந்து ஏற்றுமதி பண்ணி துருக்கிக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய துருக்கியோட ஒரு கப்பல் மிக பிரம்மாண்டமான வெடி விபத்தோட அங்க வெடிச்சிருந்திருக்கு. க்ரூ எல்லாத்தையும் பத்திரமா வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா துருக்கி தானே, துருக்கியோட ஆளுங்க தான் அங்க இருந்திருக்காங்க. 27 நபர்கள் சக்சஸ்ஃபுல்லா மீட் எடுத்தாச்சு அப்படிங்கிற துருக்கி தரப்புன்னு சொல்றாங்க. ஆனா கப்பல் மிக பெருமளவு சேதத்துக்குள்ளாயிருக்கு. இது துருக்கியோட கடலோர பகுதி அப்படிங்கறனால மீனவர்கள் பாதிப்படைவாங்க. மீன்கள் இறக்கும். இந்த எக்கோசைட் அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா? ஸோ அது போல விஷயங்கள் இங்க நடக்க வாய்ப்பு இருக்கு. எதுக்காக துருக்கியோட கப்பலை இப்போ உக்ரைன் அடிச்சாங்க அப்படிங்கிற கேள்விகள் இங்க வந்துகிட்டு இருக்கு. அதுவும் கருங்கடல்ல தானிய ஏற்றுமதிக்கு உதவியா இத்தனை நாளா நின்னுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்டோட கப்பலையே உக்ரைன் அடிச்சிட்டாங்களே, என்ன ஆச்சு உக்ரைனுக்கு அப்படின்ற கேள்விகள். அது மட்டும் இல்லாம உக்ரைன் அடிச்சாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது. பட் ஆனா உக்ரைனோட ட்ரோன்கள் உக்ரைன்ல இருந்து போலாந்து வழியா லாத்வியா, லுத்வேனியா, எஸ்தோனியா இந்த பால்டிக் நாடுகள் மேல தாக்குதல் பண்ணிருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி டைவர்ட் பண்ணிட்டாங்க. அதனால அது அங்கிட்டு வந்து விழுந்துருச்சு அப்படிங்கிற சொன்னாலுமே உக்ரைன்ல இருந்து லான்ச் பண்ணக்கூடிய ட்ரோன்கள் தானே. அது எப்படி போலாந்து ஏர் ஸ்பேஸ் தாண்டி வந்து அடிக்கும்? போலாந்து ஏன் தடுக்கல அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா? மேப் பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ எந்த மாதிரி வந்து அட்டாக் பண்ணிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப இங்க வந்து பண்ணா லாத்வியா தரப்புல இருந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிறாங்க ரஷ்யாக்கு. உக்ரைனோட ட்ரோன் எங்க மேல வந்து விழுந்துருச்சு. அது காரணம் நீங்க தான் ரஷ்யா அப்படிங்கிறது போல. உக்ரைன் அடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு ரஷ்யாவை கூப்பிட்டு மிரட்டினா எப்படிங்க அப்படின்னு போல இருக்கு. சரி ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். மெயினான விஷயத்துக்கு வருவோம். அது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அந்த ரீஜன்லயும் டென்ஷன்ஸ் எஸ்கலேட் ஆகுது. ஸோ அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். மெயினான விஷயத்துக்கு வரும். ஏன் ரஷ்யா, துருக்கி இது போல நாடுகள்ல துருக்கிக்கான காரணம் பார்த்தாச்சு. இப்ப ரஷ்யா பேர் வரக்கூடிய காரணம் என்னன்னா, ரஷ்யா ட்ரோன் டெலிவரிஸா முறையா ஈரானுக்கு டெலிவரி இந்த போர் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் டைம் டெலிவரி பண்ணதுக்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸ்க்கு எப்படியா கிடைச்சிருக்கு. அதையும் குசுன்னு கேட்டு வந்து இந்த மீடியாக்கள் தரப்பு வந்து போட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மாஸ்கோன்றது ரஷ்யா இல்லையா? கேபிட்டல். மாஸ்கோ இருக்காங்க இல்லையா? ஸோ ஃபேஸ்டு டெலிவரிஸா வந்து பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரோன்ஸ், மெடிசன்ஸ், ஃபுட்டு இது போல வகையில ஈரானுக்கு உதவி பொருட்கள் அப்படிங்கிற செய்வாங்க அப்படிங்கிறது போல. ஆக்சுவலா இருக்கக்கூடிய மேட்டர் என்னன்னா, மனிதாபிமான அடிப்படையில ஈரானுக்கு உதவிகள் ரஷ்ய தரப்பு செய்யறாங்க. அதுல ட்ரோனும் ஒரு வார்த்தை ஆட் பண்றதுனால இதுக்கப்புறம் அது மேலேயும் அடிப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ மனிதாபிமான அடிப்படையில உதவிகள் இதுக்கப்புறம் ஈரானுக்கு போகாதா அப்படின்ற கேள்வி. அதுக்கு தான் கேட்குறீங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ ஏன் இது போல ரஷ்யாவோட பேர்கள் அடிபடுது அப்படின்னா இந்த உதவிகள்னால மட்டும் கிடையாது. ஈரான் அபிஷியலாவே அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நட்பு நாடுகள் எங்க மேல தாக்குதல் நடக்கக்கூடிய விஷயத்துக்கு தொடர்பில்லாத நாடுகள் ரஷ்யா, சைனா, இந்தியா இது போல நாடுகளுக்கு எந்த தங்கு தடை இல்லாம ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் யூஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிறது போல ஈரான் தரப்பு வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது மிக முக்கியமான விஷயம். ஸோ இது சீனாக்கு, ரஷ்யாக்கு, இந்தியாவுக்குலாம் வந்து பண்ணா ரொம்ப உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஈரான் பிரிக்ஸ் நாடுகள்லையும் இருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால இங்க இருக்கக்கூடிய நட்பு நாடுகள் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுறதுனால இப்ப ரஷ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறி வைக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதை சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க நட்பு நாடுகள் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க.
இது மேல தாக்குதல் பண்றதுக்கு பண்ணாதவங்க, அப்புறம் அதுக்கு உதவாதவங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. ஸோ இது ஒரு பிரேக் த்ரூவா இருக்குமா? அது மட்டும் ஆம்பிபியஸ் லேண்டிங் இது போல விஷயங்கள்லாம் செய்றாங்க இல்லையா? ஸோ அது போல அடுத்த கிரவுண்ட் ஆப்பரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது சவாலா இருக்குமா? ஏன்னா நாடுகள் இப்போ போய் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல அமெரிக்கா உள்ள வந்து தாக்குதல் பண்ணி வேற ஏதாவது விஷயம் சிக்கலாகும் இல்லையா? சில நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கு அளவு இருந்தாலும், அந்த நாடுகள் பாதிப்படைய ஆரம்பிச்சுருவாங்க இல்லையா? பல நாடுகளும் இதனால சிக்கலுக்கும், இன்னல்களுக்கு உள்ளாவாங்க இல்லையா? இந்த போர் எஸ்கலேட் ஆச்சுன்னா. ஸோ இப்படி இருக்கும் சமயத்துல தான் ஈரானோட ராணுவ கமாண்டர் ஜெனரல் பிரிகேடியர் அ ஜஹஷ்னி அவர்கள், பேரு எனக்கு கொஞ்சம் கரெக்ட்டா வரல. ஸோ அவங்க வார்ன் பண்ணிக்கிறாங்க. கிரவுண்ட் வார் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் எதிரிக்கு. ஸோ அதனால நம்மளோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் மானிட்டர் பண்ணிட்டே இருங்க எனிமியோட மூவ்மெண்ட்ட. எந்த நேரத்துலயும், எந்த வழியிலிருந்து வேணாலும் அட்டாக் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால எல்லா சினாரியோக்கும் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. அவங்க தரப்புலருந்து உறுதி செஞ்சுக்கிறாங்க. நாங்க ப்ரிப்பேர்டா இருக்கோம். ரொம்ப விஜிலன்ட்டா இருக்கோம். ஏதாவது செஞ்சாங்கன்னா நம்ம முறியடிச்சிடலாம் அப்படிங்கிறது போல ஈரானோட ராணுவ வீரர்கள் ரெடியா இருக்காங்க. வீடியோ பதிவுகள்லாம் போட்டிருக்காங்க. நாங்க இதுக்காக ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க அமெரிக்கா அப்படிங்கிற போல அவங்க ரெடியா இருக்கிறாங்க. ஸோ இதுல என்னன்னா, அமெரிக்கா ரெடி ஆயிட்டாங்களான்னா, யுஎஸ்எஸ் ட்ரிப்போலி நம்ம போன பதிவுல பார்த்தது சேட்டலைட் இமேஜ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணும்போது யுஎஸ்எஸ் ட்ரிப்போலி கிளம்பிடுச்சு டியோ கார்சியா பகுதியிலிருந்து அப்படிங்கிறது போல. அது கூடவே டெஸ்ட்ராயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது கூட ஜார்ஜ் ஹெச்டபிள்யூ பஸ் சிவிஎன் 77 ஸ்கை கேரியர் குரூப். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணக்கூடிய வேலைகளை இறங்கியிருக்கிறாங்க அமெரிக்கா. ஸோ இது எல்லாமே ஒருங்கிணைஞ்சு வச்சு பார்க்கும்போது அமெரிக்கா ஒரு மிகப்பெரும் அளவில் அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஈரானுக்கு எகெயின்ஸ்டா. இது ஒரு டூ ஆர் டை அப்படிங்கிறது போல அமெரிக்கா சண்டை பிடிப்பாங்க. ஏன் அப்படின்னா அமெரிக்காவோட டாமினன்ஸ் இந்த பிராந்தியத்துல கம்ப்ளீட்டா போறது மட்டும் கணக்கில்ல, இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு மிகப்பெரும் த்ரெட்டா மாறிட்டு இருக்கு. ஃபாரின் மினிஸ்டரான பிராட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க லெபனீஸோட அதிபர்கிட்ட பேசினோம். ஜோசப் அவர்கிட்ட பேசியிருக்கோம். அதாவது கேரியோங்கிறது எஜிப்டோட கேபிட்டல். ஸோ கேரியோவான நாங்க என்ன முடிவுகள் எடுத்திருக்கோம்னா, இந்த பிரச்சனையை இமீடியட்டா வந்து பண்ண ஹால்ட் பண்ணுங்க. இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா லெபனானுக்கு எகெயின்ஸ்டா, அவங்க ஈரானுக்கு எகெயின்ஸ்டா சொல்ல, லெபனானுக்கு எகெயின்ஸ்டா வயலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால எஜிப்டான நாங்க கம்யூனிகேட் பண்றோம் இஸ்ரேலுக்கும், யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும், பிரான்ஸுக்கும் இமீடியட்டா டீஎஸ்கலேட் பண்ணுங்க டென்ஷன்ஸை இந்த லெபனான் பகுதியில. அது இஸ்ரேலோட கிரவுண்ட் இன்வேஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள அக்கறை இருக்கு. அது மிக பெரும் பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால சீக்கிரமா பார்த்து என்ன சட்டுப்புட்டுன்னு முடிவெடுங்க பார்ப்போம் அப்படிங்கிற எஜிப்ட் தரப்புல இருந்து அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இல்ல எஜிப்ட் வந்து மத்தியஸ்தம் பண்றதுக்கு தயாரா இருக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க அமெரிக்காக்கு ஈரானுக்கு நடுவுல. ஆனா மத்தியஸ்தம் அப்படிங்கிறது போல ஒரு விஷயத்துல அமெரிக்கா வந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஈரான் தான் நீங்க சொல்ற டேர்முக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த 15 பாயிண்ட் டேர்முக்கு ஓகே சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா ஈரானுக்கு பிரச்சனைன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ இப்ப அது போல இல்லாதனால அமெரிக்காக்கு தான் உண்மையாலுமே பிரச்சனையா அப்படிங்கிற போல கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா லெபனான்ல இருந்து வித்ட்ரா பண்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சேதங்கள் இருக்கும். அதுவும் குறிப்பா யூஎன் மேலேயே அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது போல சொல்லிட்டு இருக்கும்போது சிக்கலாகுமா இல்லையா? ஸோ அது யூஎன் மேலாம் அட்டாக் நடக்குது. இதனால எஜிப்டா இருக்கட்டும், சிரியாவா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், ஈராக்கா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் இப்போ வந்து பண்ண திரும்ப இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா சேஞ்ச் ஆகுறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா எஜிப்ட் அப்ப என்ன சொல்லிக்கிறாங்க, யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் 1701 படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. லெபனானுக்குள்ள ஊடுருப்பை பிடிக்கக்கூடிய பகுதிகள்லாம் விட்டுடுங்க. நீங்க அங்கிருந்து வெளியே வாங்க, இஸ்ரேலோட பார்டருக்குள்ள வாங்க அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எகெயின்ஸ்டா ஃபைல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அமெரிக்காவோட டாமினன்ஸ் குறைய குறைய இங்க இஸ்ரேலுக்கு மிக பெரும் த்ரெட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. எல்லா பகுதியிலையும் உரண்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா இஸ்ரேல். ஸோ அந்த ஒரு காரணத்தினால அமெரிக்கா இது ஒரு டூ ஆர் டையா ஒரு மேசிவான ஒரு அசால்ட் ஆபரேஷன் ஈரானுக்கு எகெயின்ஸ்டா பண்ணலாம். ஸோ அதுக்கான உதவிகள் அமெரிக்காவுக்கு தேவை. இதுக்கு தான் நேட்டோ நாடை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நேட்டோ நாடுகள் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, எங்களை விட்டுருங்க. ஆல்ரெடி நாங்க இங்க ரஷ்யாக்கு எகெயின்ஸ்ட் என்கேஜ் ஆயிருக்கு, எங்களால நாங்க பண்ண முடியாது, ஏகப்பட்ட சிக்கலாயிரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க உதவ மாட்டேங்கிறாங்களா, இல்ல பார்த்துட்டு அவங்களே பேக் ஸ்டெப் எடுத்துட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எதே எப்படியோ இப்போ இந்த பிராந்தியம் எஸ்கலேஷனோட உச்சக்கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்ப அதனால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும், ஒருவேளை அதை செய்யறாங்கன்னா ஈரானோட ரெட்டாலியேஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு.
ஒருவேளை அந்த ரிட்டாலியேஷன் ரொம்ப கடினமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு வர வேண்டிய ஆயில் கேஸ்லாம் பிரச்சனையாகுன்ற பட்சத்துல கண்டிப்பா சாமானியர்கள் வரைக்கும் அதிகமா பாதிப்படைவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது போல எதுவும் இல்லாம அமைதியா பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த டைம் சந்திக்க. வெல் ஸ்டே சேஃப். பை.